அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என் வீட்டு வேலைக்காரி தான்டா உன் பொண்டாட்டி. நாங்களாம் சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் திம்பாக. தப்பு தப்பு. இங்க வந்ததும் அந்த பசுபதி தர்மாவை நான் போய் பாத்துருக்கணும். சேஷாதான் சொன்னான் பசுபதி தான் நைய நையன் பிரச்சனை பண்ணுவான். ஆனா அந்த தர்மா அப்படி கிடையாதுன்னு. ஆனா அந்த தர்மாவை இவ்வளவு பேச்சு பேசினானா? அப்பனா அந்த பசுபதி உதையே பாக்குறேன்னு சொன்னேன், கேட்டாளா? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப பப்ளிக்ல இவ்வளவு மோசமாலாம் பேசுவாங்களா? இல்ல என் ஒய்ஃபு ஏன் சேஷா அதை தவிர்த்து ஒரு பொண்ணா சேஷாவை பப்ளிக்ல கஷ்டப்படுத்திருக்க கூடாது. தப்பு தப்பு, இது ரொம்ப தப்பு. இவன இனி சேஷாவை பார்த்தாலே இவனுக்கு பயம் இருக்கணும். என்ன பண்ணலாம்? சரிமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? போயிட்டு வா, வேதவழி எத்த கூடாதுன்னு சுபாவும் கூட வாரேங்கிறாங்கிற. போயிட்டு வாமா. வாசுகி, ஆனா ரொம்ப கவனம். அப்புறம் சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டீங்கல்ல? ஓகே ஓகே, சரி போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, வச்சிடுறேன். வினோ வினோ எப்ப ஆபீஸ்க்கு வந்தான்? சேஷா கூட எல்லாம் போக அதுவும் கோபமா? வினோ வினோ, டேய் என்னடா? திரு, சொல்லு திரு, என்ன ஆபீஸ்க்கு வந்துட்ட? ஏன் என்னாச்சு? டேய் எந்த உலகத்துல இருக்க? சேஷா கூட கோவிலுக்கு போறேன்னு சொன்னேல? அதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா. ஐயோ வினோ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன திரு, கோவிலுக்கு போயிட்டு வேற எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னேனா இல்லையா? நான் உன்னை இப்ப ஆபீஸ்க்கு வான்னு சொன்னேனா? இல்லடா, சேஷா கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னா. என்னடா ஒர்க்கு? அது இல்லடா, கொஞ்சம் தலைவலியா இருந்தது அதான். திரு, என்னடா பிரச்சனை? இல்ல அது வந்து வினோ, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த தர்மாவா? சிவானி அண்ணனா? ஆமாண்டா, கோவில வச்சு சேஷாவ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பொது இடம் கூட பார்க்காம எப்படி இவ்வளவு மோசமா பேச முடியுது? சேஷா பாவம், அவளை பார்க்கவே கஷ்டமா இருந்ததுடா. சரி ஓகே, ஒர்க்க பாரு. திரு, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அவன் கிட்ட திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தேன். அவன் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்டா. அதுவும் சேஷாவை பார்த்தாலே அந்த பயம் வரணும். சேஷா மட்டும் இல்ல, எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணை இப்படி பேசும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். அதான் நான் பாத்துக்கிறேன். திரு, நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி ஒண்ணுதான். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். திரு, ஹே புது மாப்பிளடா, இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். நீ அந்த வேலையை மட்டும் பாரு, பிரச்சனையில எல்லாம் தலையிடாத. சரி, பேசின பேச்சுக்கு ஒண்ணு கொடுத்தியா இல்லையா? ஒண்ணு இல்ல, நிறையவே கொடுத்தேன். ஆனாலும் அவன் வாய் குறையலடா. அது எப்படா? பேசி பிரச்சனை பண்ணிதான் அவன் அம்மாவும் சரி அவன் தம்பியும் சரி ஜெயில கிடக்காங்க. அவ்வளவும் தெரிஞ்சு இவன் திரும்பவும் பேசுறானா? அப்படி என்னடா தைரியம்? ஐயோ வினோ, அது தைரியம் கிடையாது, கொழுப்பு. உடம்பெல்லாம் கொழுப்புல, அத கொஞ்சம் கரைச்சா சரியா போகும். அதான் அவன. வினோ, நான் சொன்னா கேளு. நீ புது மாப்பிள, பேசாம இரு. அம்மா, சேஷாவை ஏன் விட்டுட்டு வந்த? இல்லடா, அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நான் ஏதாவது பேசி திரும்பவும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா கொஞ்சம் தனியா அமைதியா இருந்தா கூட கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவா. அதான் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சரி ஓகேடா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து பேசிக்கோ. இவ்வளவு நாள விசேஷா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க மாட்டான். ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது அவங்களுக்கு வழி எடுக்குது. நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நீ ஒன்னும் ஒர்க் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஓ, நம்ம ஆபீஸ்ல அந்த ரூம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இல்லடா, நானும் உன் கூட வரட்டுமா? புது மாப்பிள ஃப்ரெண்டு சொன்னா கேட்கணும். திரு, நம்ம ஊருக்கு வந்திருக்க, வந்ததுமே இப்படி அப்செட் ஆனா இப்படி? ஜாலியா இரு. என் வினோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு தான் இருப்ப. நானே அப்செட் ஆன பல நேரத்துல என்ன நார்மலாக்கி கொண்டு வந்தது நீதான். நீ இப்படி இருக்காத, பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. காயு, என்னடா? ஒரு நிமிஷம் இரு. காயு. திரு சார். காயு, நீ கொஞ்சம் ஃப்ரீயாமா? என்னோட ஒர்க் ஓவர் சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன சார், ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சூடா ஒரு கப் காஃபி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வரேன் சார். உங்க 2 பேருக்கு மட்டுமா இல்ல எக்ஸ்ட்ரா? ஒண்ணு போதும். ஒண்ணு மட்டுமா? வினோக்காக. டேய், எனக்கு இருக்குடா, குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. வினோனா, என்னாச்சு? அது வந்து நீங்க என்ன பார்த்தது இல்லைல? நான் சேஷாவோட ஃப்ரெண்ட். என் பேரு காயத்ரி. ஓ, நீங்க தான் அந்த காயத்ரியா? ஆமா, சேஷா சொல்லிருக்காளா? ஆமாமா, சொல்லிருக்கா. ஓகேனா? என்ன தலைவலியா? ஆமாமா, லைட்டா. ஓகே, நோ ப்ராப்ளம். ரூம்ல ரெஸ்ட் எடுங்கனா, காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகேமா. அப்பா, அறிமுகமே தேவையில்ல. டேய், உன் தங்கச்சி வாசுகியோட ஃப்ரெண்டுடா, மாத்தி சேஷாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா. ஏய் காயு. ஓ, ஓகே ஓகே, சேஷாவோட ஃப்ரெண்டுனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓ, வாசு என்ன பத்தி சொல்லிருக்காளா? நிறைய வேவும். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? இல்ல, என் ஃப்ரெண்ட நீங்க நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்னமா? காயு,
பழசு எல்லாத்தையும் அப்படியே மறந்துடலாம் நினைச்சாச்சு. அதனால அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். ஓகே சார். செல்வம், தர்மா, பசுபதி இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிற இடத்துல தான் உங்கள மாதிரி ஆள்களும் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். காயு, இல்ல சார், சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஓகே ஓகே. வினோனா நீங்க வாங்க. திரு சார், நான் காஃபி போட்டு கொடுக்கறேன். ஓகேமா. ஏய், ரெஸ்ட் எடு. நானும் வாரேன்டா. பேசாம இரு, நான் பாத்துக்கறேன். ஜீவா, நான் கால் பண்ணிக்கிறேன். சரி சரி, நீ போ, நான் வாரேன். ஓகே சார். வினோனா நீங்க வாங்க. போமா, இதோ வாரேன். டேய், ஜீவாவை கூட்டிட்டு போறியா? இல்ல இல்ல, ஆபீஸ்ல ஒர்க் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நீ போ. இரு, நான் சொன்ன கேளுடா, போ. தர்மா, இங்க வீட்டுல எல்லாரையும் பாத்திருப்ப, அட்டியும் வாங்கியிருப்ப. ஆனா என்ன நீ பார்த்ததுலயே? வாரேன்டா, வாரேன். பட்டுக்குட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த Dress? தம்பிக்கு பிடிச்சிருக்கா? என் பேராண்டிக்கு பிடிச்சிருக்கா? யோ, அழகுடா கண்ணு. இந்த Dressல நீ அவ்வளவு அழகா இருக்க. இரு இரு, உன் அம்மாக்காரிய இன்னைக்கு நைட்டு நல்லா சுத்தி போட சொல்லுவோம், சரியா? சுத்தி போடணுமா? சரி சரி, இன்னைக்கு சுத்தி போட சொல்லிடலாம். மதி, என்ன நடக்குதுங்க? சுபா, அதை விட வேதவழி அம்மா சிரிக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஷாக்கேவா. பெரியமாவுக்கு சிரிக்க தெரியுமா? அதெல்லாம் நல்லா சிரிப்பாங்க. என்ன மதி சொல்ற? ஆமாண்டி, பேரனை பார்க்க வாரேன்னு சொல்லிட்டு அவங்க கையில தான் பிள்ளைய வச்சிருப்பாங்க. என்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. இதுல அவங்க பேசுறதுலாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என் மகனும் சேர்ந்து பேசுவான் பாரு, அதுதாண்டி கொஞ்சம் கடுப்பா இருக்கும். என்ன மதி சொல்ற? ஆமா வாசுகி, உட்காந்து மணிக்கணக்கா அவன் கிட்ட பேசுவேன். அப்படிங்கிற வார்த்தை கூட வராது. ஆனா இவங்க வந்து பேசினா அவனும் அவ்வளவுன்னு என்னென்னமோ பேசுவான். சிரிக்கிறியா? இதை யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கதான் செய்யறாங்க. ஏய், அத முத விடு. இவங்க எப்பவுமே கோபமா இருப்பாங்களே, இவங்க டெரர் பீஸ்டி. எப்படி இப்படி பேசுறாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. இப்ப நான் கூப்பிட்டா கூட கத்துவாங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ரத்ன மாமா உன் மகன் நம்பரை கொடு, உன் பேர பிள்ளைகளை இங்க வர சொல்லலாம்னு சொன்னதுக்கு காட்டு கத்துனாங்க. என்ன சுபா சொல்ற? ஆமாண்டி, ரத்ன மாமாவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த பெரியமா என்ன நினைப்பு சுத்துதுன்னே தெரியல. அவங்க பேர பிள்ளைகிட்ட இல்லாத பாசம் எப்படி இந்த பிள்ளைகிட்ட வைக்க முடியும்? பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுதானே, இதுல என்ன அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு இருக்கலாம். வாசுகி, எனக்கு என்னமோ நம்ம வீட்லயே இப்படி கத்துறாங்கன்னா அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் பிடிக்காம ஏதாவது சண்டை கண்ட போட்டு வெளியே வந்திருப்பாங்களோ? இருக்கலாம் சுபா, கண்டிப்பா இருக்கலாம். என்ன இருந்தாலும் இருக்கட்டும். நான் பிள்ளைய பார்க்கணும் கொஞ்சம்னு வந்தேன். பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நானும் பக்கத்துல போக முடியாது. என்ன கொடுமை சரவணன் இது? சாரி, என்ன கொடுமை மதி இது? என்னென்னமோ கொடுமை. இரு, வந்ததுல இருந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, நைஸா அப்படியே பேசி பாப்போம். வேண்டாம் சுபா, பொறு. பெரியமாக்கெல்லாம் நானும் கை வந்த ஆளு. இப்ப நான் பேசுற பேச்ச மட்டும் பாரு. நம்ம புள்ள பேசுற பேச்ச பாரு. இவன் அதுக்கு மேல எல்லாமே நமக்கு சதி பண்ணுது. என்ன பண்ண? இரு பேசிக்கலாம். பெரியமா, அங்க சொன்னீங்களா? இல்ல பெரியமா, பெரியமான்னு கூப்பிட்டேன். சுபா, கேக்கல சுபா. இரு கேக்குற மாதிரி கூப்பிடலாம். வேணாண்டி. பெரியமா, வேதவழி பெரியமா. அச்சச்சோ. என்னடி? பெரியமா, தம்பியை நானும் தூக்கணும். என்ன தூக்கி விளையாட பொம்மையா? என்ன பெரியமா? அங்க நின்னா தம்பி தெரியறானா இல்லையா? நல்லா தெரியறான் பெரியமா. அப்படியே பாரு, கையில தூக்கி தான் பார்க்கணுமோ? இல்ல பெரியமா, நானும் தூக்கி கொஞ்ச 3 மாசம் வரைக்கும் பிள்ளை யார் கையிலும் படாம இருக்கிறது நல்லது. பிள்ளைய எட்ட இருந்து பாத்துட்டு கிளம்புங்க. கிளம்பவா? பெரியமா, நீங்களும் எங்க கூட தான் பார்க்க வந்தீங்க. நான் என் பேரனை பாப்பேன்டி, உனக்கு என்ன? பெரியமா, ஒன்னு புரியாம பேசுறீங்க. நாங்களும் உங்க கூட பார்க்க தான் வந்தோம். யாரடி பார்க்க வேண்டாம்னு சொன்ன? அந்த ஆந்த கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு தானே இருக்க. ஆந்த கண்ணா? சிரிக்காதீங்கடி. புருஷன் தான் ஆந்த கண்ணின்னு சொல்றானா? இந்த பெரியமாவும் பெரியமாவே. பெரியமா, என்னடி? ஒண்ணு இல்ல பெரியமா, நாங்க எல்லாம் இப்படி தூரம் நின்னு பாத்துக்கறோம். நீங்க பேசுங்க பேசுங்க. எங்களுக்கு பேச தெரியும். இங்க நின்னு எங்க 2 பேத்தையும் வேடிக்கை பார்க்க நாங்க என்ன பொருட்காட்சியில இருக்கிற பொம்மையா? பொம்மையா? ஏ மதி. அம்மா, ஓ வீட்டுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்குதுங்க. போ போ, வீட்டெல்லாம் சுத்தி காமி. சுத்தி காமிக்கவா? அம்மா, போய் சுத்தி காமிக்க ஒண்ணு இல்ல. இங்க நின்ன மணிக்கே சுத்தி பாத்துக்கலாம். அவ்வளவுதான் நம்ம வீடு. ஓ நொய்யு நொய்யுன்னு பேர பிள்ளைய பார்க்க சந்தோஷமா வந்தா உங்க தொந்தரவு வேற.
சே, இனி இந்த தொல்லைகள் எல்லாம் கூட்டிட்டே வரக்கூடாது. அச்சோ என் தங்கம், என் பட்டுக்குட்டி பாட்டிய கூப்பிடுறீங்களா? சேட்டைய பாத்தீங்களாடி, இவனும் இப்படித்தான் பண்றான். இந்த கழுதைய கத்திக்கிட்டே இருந்துச்சுங்களா, அதுக்கு கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி சரி, இனி அதுக்கு கத்துனா கத்தட்டும். பாட்டி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த செல்லத்துக்கிட்ட பேசணுமாமா? பாட்டி குரலை நல்லா கேட்டு வச்சுக்கிட்டீங்களா? இனி சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல. ஆமா ஆமா, நம்ம பிள்ளையே நமக்கு சதி பண்ணுது. எஸ், கரெக்ட். என்னடி, புள்ளைய பாத்துட்டீங்களா? வீட்டுக்கு போலாமா? பாத்தாத்த, நல்லா பார்த்தோம். இங்க இருந்து சூப்பரா பார்த்தோம். என்னடி சொல்ற? ஆமா, ஏன் இப்படி வரிசையா நிக்கிறீங்க? ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எழுதாம வெளியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அதான் இப்ப எங்க நிலைமை. என்னடி? இல்ல இல்ல, ஒண்ணு இல்லத்த. பேரன் இன்னுமா முழிச்சிருக்கான்? டேய் பேராண்டி. வைஷு, அவனுக்கு இன்னும் தூக்கம் வரல. அவன் கொஞ்ச நேரம் தூங்குற வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம். சரிங்க மதனி. அடே கண்ணா, திடீர்னு கிளம்பி உன்னை பார்க்க வந்தேன்டா. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என் அழகு தங்க இன்னைக்கு முழிச்சிருக்காக. வைஷு, நான் வந்து பேசினாலே என் பேரை முழிச்சுக்குவான். ஆமா நீ, இத்தனை நாள் நான் வந்திருக்கேன், படுத்து அந்த தூக்கம் தூங்குவான். இன்னைக்கு பாருங்க, உங்ககிட்ட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. ஆமா, இவர் ஏன் தங்கம்ல, அதனால கதை பேசுவாரு தங்கம். என்ன பட்டு? டேய், என்னடா ஆன்லாம் சவுண்ட் குடுக்குற? சரிதான்டா. சரி சரி, போ, நீ போய் வேலையை பாரு. புள்ளைய தொட்டு நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. சரி மதனி, அவன் அழும்போது மதிட்ட கொடுத்துட்டு வாங்க. நீ போ. என்னங்கடி 3 பேர் இப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாசுகி, தம்பியை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும்னு அவ்வளோ பேச்சு பேசுன. போடி, பெரியம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கோ. அது வைஷு, மதினி, அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, எட்ட நின்னு பாக்கட்டும். நம்ம கைப்பட புள்ள இருந்தா போதும். சரிங்க மதினி. தலை நிக்கிற வரைக்கும் பெரியவங்க கைப்பட புள்ள இருக்கிறதா நல்லது. அதுக வாட்டுக்கு தூக்க தெரியாம தூக்கிக்கிட்டு அப்புறம் புள்ளதான் சிரமப்பட்டுட்டு இருக்கோம். சரி சரி மதினி. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாப்பா. நாங்க மட்டும் இல்லப்பா, நீயும் தான். ஆமால, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. சரி விடு, திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு? புள்ளைய தூக்க பழகதான். டேய் கண்ணு, உன்னை பார்த்ததும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன, உன்னை தூக்கி கொஞ்சம் முடியல. சரி இருக்கட்டும், பெரியம்மா சொல்றதும் நல்லதுதான். எல்லாரும் தூக்கிட்டா அப்புறம் நைட்டு நீ தான் அழுதுகிட்டே இருப்ப. ஆனா இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன பிள்ளைய தூக்க சொல்லலாட்டி கூட பரவாயில்ல, இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னா கூட என் செல்லத்தை பார்த்துட்டு இருப்பேன். சீக்கிரம் வளர்ந்து வந்து நீங்க என்ன வாசுகி அம்மான்னு கூப்பிடும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. ரொம்ப சந்தோஷப்படுவேன். மதினி, மதினி வேண்டாம், நாங்க கிளம்பிட்டோம். அதென்ன வேண்டாம், அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல மதினி, அங்க சால தனியா கடந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. போனா கூட மாட அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அவங்கள மட்டும் ஏன் விட்டுட்டு வந்தீங்க? நானே வரணும்னு ஐடியா இல்ல, இதுக்கெல்லாம் கிளம்புனதும் அப்படியே கூட வந்துட்டேன். பேரனை பாக்கணுமேனு. வாரம் நாங்க தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமே. பரவாயில்ல, நீங்க பிள்ளைகளாம் வந்திருக்காங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு போலாம். அம்மா அம்மா, நான் வரேம்மா. இவ்வளவு நேரம் இப்படியே நின்னதுக்கு பசிக்குது, வந்ததுக்கு சாப்பாடாவது சாப்பிடுறேன். ஆமாடி, வா போய் சாப்பிடலாம். வா சுபா. சுகி, இதோ வரேம்மா. சரிதான், எல்லாம் சாப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. சரி வாங்க, சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். ஆமாத்த, வாங்க. அம்மா. நீ போ, நான் புள்ள அழுதா கூப்பிடுறேன். என்ன முழிக்கிற? அதிசயமா பாக்காத. இப்ப நாங்க எப்படியோ அதே மாதிரி தான் நீ. நான் தான் அந்த புள்ளைய பெத்தேன்னு ரொம்ப பெருமையால நினைச்சுக்காத. அந்த நினைப்பெல்லாம் அப்பதே மறந்து போச்சு. சரி வா, சாப்பிட்டு வரலாம். ஆனா சுபா. சொல்லு மதி. வேதவழி அம்மா பிள்ளைய அப்படி பாத்துக்கிறாங்க. கை காலுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட, அன்னைக்கெல்லாம் வந்து அழகா குளிக்க ஊத்தி விட்டுட்டு போனாங்க. சொல்லுவாங்களே, வீட்டுல ஒரு பெரிய ஆள் இருந்தா பிள்ளைய வளர்க்கறது ரொம்ப ஈஸின்னு. அது வேதவழி அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போ, நீ வேற சர்டிபிகேட் கொடுத்துட்டியா? இனி யார் அவங்கள திட்ட? ஏய், உண்மையதான் சொல்றேன். மதி, என்னம்மா? ஒன்னிலத்த, வாங்கத்த போய் சாப்பிடலாம். சரிம்மா. சுகி, வாட கண்ணு. சரிங்கத்த. ஏய் சேஷா, என்னன்னு சொல்லுடி. எதுவுமே சொல்லாம வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்க. என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வினோ ஏதாவது சொன்னானா? அப்பனா எதுக்கு அழுகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கறேன். என்கிட்ட எதுவும் கேட்காத. சரி ஓகே, உன்கிட்ட கேட்கல. நான் வினோக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கறேன். ஏ சிவானி. என்னடி? நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அப்பனா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னடி ஆச்சு? வினோக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நான் கூட கோவிலுக்கு போறேன்னு சந்தோஷமா போனவ உடனே திரும்பி வந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா.
இரு நான் இப்பவே வினோக்கு கால் பண்றேன். ஐயோ சிவானி வேண்டாம். அப்பனா எதுக்கு அழுகுறேன்னு சொல்லு. சேஷா என்னடி? சிவானி சொல்லுடி என்னாச்சு? நானும் வினோவும் கோவிலுக்கு போனோம்ல. அந்த அந்த தர்மாவா என் அண்ணன்காரனா? என்ன பண்ணா? சிவானி வினோ மினுக்கேவா என்ன ரொம்ப மோசமா என்ன மட்டும் இல்ல என்னோட குடும்பத்தையவா அவங்க வீட்டு வேலைக்காரியா நானு என்னென்னமோ பேசிட்டான். என்னடி சொல்ற? அவ்வளவு திமிரா அவனுக்கு? இந்த பசுபதி தான் ஆட்டமா ஆடுவான்னு பார்த்தா அவன் உள்ள போனதும் இவன் ஆட ஆரம்பிச்சிட்டானா? சிவானி நான் எதிர்பார்க்கவே இல்லடி அவன் இப்படி எல்லாம் பேசுவானே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நான் வினோவை ஏமாத்திட்டு போயிடுவேனா? உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் ஆள் கிடைக்குதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டான். ஏய் சேஷா பேச விட்டு வேடிக்கை பாத்தியா? பலர்னு ஒன்னு கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்ல வினோ திட்டினா அடிக்கவும் செஞ்சா. இருந்தாலும் பேசின பேச்சு மனசை விட்டு போகுமா? ஏய் அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேசின பேச்ச நினைச்சிட்டு இருந்தோம். நம்மளா அவ்வளவுதாண்டி. சேஷா அழாத. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு தோணுதுடி. ஏய் இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல வினோக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துரும். வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு. சிவானி எனக்கு கல்யாணம் வேண்டாம். நீ ஏதாவது ராம் கிட்ட சொல்லு. நான் இப்படியே இருந்துக்கிறேன். என்னடி பேசுற? நான் யோசிச்சு தான் பேசுறேன். எனக்கு கல்யாணம் வேணாம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு. ஏய் வேண்டாம் சிவானி. என்னடி அறிவில்லாம பேசுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற அடிச்சிருவேன் பாத்துக்கோ. ஐயோ சேஷா அழுகைய நிப்பாட்டு. எந்த தப்புமே செய்யாம நாம எதுக்கடி அழுகணும்? தப்பு செஞ்ச அவன் வாய் பேசுவான். அத கேட்டு நீ அழுவியா? இல்லடி உனக்கு தெரியும்ல அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. எனக்கு தெரியாம என்னடி? எனக்காக ஏன் கூட நீ இருக்கணுங்கிறதுக்காக என்னோட பாதுகாப்புக்காக உன் அம்மா ஏன் கூட உன்னை அனுப்பிச்சு வச்சாங்க. உன்னை விட என்ன நல்லா பாத்துக்கிட்டவங்கடி உங்க அம்மா. அவங்கள போய் அதான் சிவானி. ஏய் போதும் நீ அனாவசியமா எதையும் யோசிக்காத. இனி நான் பாத்துக்கிறேன். சிவானி பேசின வாய கிழிக்கிறேன். இனி எதுவும் அவன் பேசணும்னு யோசிக்க கூடாது. ஐயோ சிவானி நான் இதுக்கு தான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. சிவானி ராம் ராம் நீ அழுகிற சவுண்ட் கேட்டு வந்தேன். ஆனா அந்த தர்மாவால அழுவான்னு எதிர்பார்க்கல. சேஷாவை பாத்துக்கோ நான் வாரேன். ஏய் ராம் சேஷா பேசாம இரு. அவன் பேசினானா இவ வந்து அழுகிறாளாம். என்னன்னா கல்யாணமே வேண்டாமா? பண்ணிக்காத. கடைசி வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட்டு இரு. பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு போட்டோம். நமக்கான வாழ்க்கையை நாம வாழக்கூடாது. ராம் நீயும் கோபமா பேசாத. பிறகு என்ன பேசுறாவ? கல்யாணம் வேண்டாமா? இங்க பாரு அவளை பாத்துக்கோ. நான் இத வந்துடுறேன். ராம் தர்மாவை பார்க்கவா? ஏன் சார்பா நான் அவளை கொடுத்துட்டு வா. முடிஞ்சா என் செருப்பு எடுத்துட்டு போ. உன் தங்கச்சி செருப்புடான்னு சொல்லி சொல்லி அடி. அவனுக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம். பாத்துக்கிறேன். ஏய் என்னடி பேசுற? தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். பிரச்சனைன்னு ஒதுங்கி போறனாலதான் இன்னும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கறோம். இதை இதோட முடிக்கலாம். ராம் நீ போயிட்டு வா ராம். சிவானி வேண்டாம் சொல்லு சிவானி. நீ இப்படி ராம போ சொல்லிட்டு இருக்க? போயிட்டு வரட்டும். இவ்வளவு நாள் உன்னை கண்டுக்காம இருந்தவன் இப்போ உனக்கு கல்யாணம்னதோ அவனுக்கு வயிறு எரியுதுனா இன்னும் கொஞ்சம் எரிய விடுவோம். அதனால தப்பு இல்ல. இங்க பாருடி அவன் அதை சொன்னா இதை சொன்னான்னு இப்படி அழுதுட்டு இருக்காத. அவன் முன்ன நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினை. வேணுங்கனே வினா கூட்டிட்டு போய் அவன் முன்ன நின்னு வயிற்றுச்சல பொசுங்கி சாகட்டும். புரியுதா? சொல்லுப்பா. என்னடா இன்னும் சரியாகலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா லேசா. சீத்து என்கிட்ட அடி வாங்க போற. ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போடா. எழுந்து போற மாதிரி இல்லப்பா. சரியா போகும். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சித்து என்ன பேசுற நீ? நேத்தும் ஃபுல்லா சாப்பிடல முடியலன்னு சொன்ன. இன்னைக்கு இப்படி எழுந்திருக்க கூட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யோப்பா ஒண்ணும் இல்லப்பா. நீ போனை கட் பண்ண. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சித்து அப்பா அங்க கிளம்பி வாரேன். பா நானும் இங்க ஒர்க் பார்க்காம உட்காந்துட்டு இருக்கேன். நீயும் அங்க இருந்து வந்து பேசாம கம்பெனிய பாருப்பா. டேய் எனக்கு இதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல. எனக்கு ஒன்ன நல்லா பாத்துக்கணும். என் பிள்ளை இப்படி ஒத்தையில உடம்புக்கு முடியாத நேரம் கூட பக்கத்துல ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கம்பெனி மண்ணாங்கட்டின. எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் இப்பவே பிளைட் ஏறுறேன். நைட்டுக்குள்ள அங்க வந்துருவேன். பா நான் சொன்னா கேளு. அங்க இருந்து கம்பெனிய பாத்துக்கோ. என்ன நான் பாத்துக்குவேன். அந்த கம்பெனியை வளர்த்து வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். டேய் ஒரு நாள்ல ஒண்ணு மாறிடாதுடா. மாறாதுப்பா. இங்க வந்தா நீ என்னைய பார்த்துட்டு போக மாட்டேன்னு தான் சொல்லுவ. இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. சிந்து மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சாரின்னு சொல்லிட்டா அவளை கூட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவேன்ப்பா.
அப்புறம் நீ நான் சிந்து 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும்டா. இப்ப உடம்புக்கு முடியலன்னு உட்கார்ந்து இருந்துட்டு உனக்கு என்ன? நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அவ்வளவுதானே. கிளம்புறேன். எந்திரிக்க கூட முடியலன்னு சொன்ன. எழுந்து உட்காந்துதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். கிளம்புறேன். இங்க பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போல, நான் உடனே இப்ப கிளம்பி வந்துருவேன். போறேன்ப்பா. பேச முடியல. போனை கட் பண்ண. சித்து ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்பா அங்க வாரேன்டா. ஐயோ சொன்னா கேளுப்பா. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் செய்யாது. டேய், முடியாத நேரம் நான் பக்கத்துல இருக்கணும்டா. இந்நேரம் எனக்கு எதுவும் ஒண்ணுனா உடனே கிளம்பி வர மாட்டியா? பா அப்படி பேசாதப்பா. எனக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். இப்பெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தாத. நான் சொல்றேன், என்னால முடியலட்டி நீ வா. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரி, கண்டிப்பா போ. ஹாஸ்பிட்டல் போனதும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண. ஆ இங்க பாரு, ஃபீவர் ரொம்ப இருக்கா? ஆமாப்பா, ரொம்ப குளிருது. குளிர் காய்ச்சலா இருக்கும்டா. ஐயோ நீயா ஏதாவது சொல்லாத. நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து சொல்றேன். சரி, இப்பவே கிளம்பு. அப்பா அப்படியே பேசிட்டு இருக்கேன். இல்லப்பா, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நீ ஒரு 1/2 அன் அவர்ல திரும்ப கால் பண்ணு. அது வரைக்கும் படுத்திருக்கேன். இத்தோ, கால் பண்ணுப்பா. எழுந்து போறேன். இப்ப போனை கட் பண்ணு. டேய் டேய். முடியல, கட் பண்ணுப்பா. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சித்து. டேய் சித்து, இப்படி கஷ்டப்படுறியடா. இந்த நேரம் நான் கூட இல்லாம இங்க உட்காந்துட்டு. சித்து சாரிடா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் உன்னை பாத்துக்கல. இப்ப நீ முடியலன்னு சொல்லும் போது என்னால பாத்துக்க முடியல. நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலிடா. என் பொண்டாட்டிய என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. என் புள்ள உன்னையும் ஒழுங்கா பாத்துக்க முடியல. என்னடா வாழ்க்கை, என் வாழ்க்கைலாம். சித்து, ஆனா உனக்காக தான்டா அப்பா இருக்கேன். என் மகன் நல்லா வாழ்றத பார்த்துட்டு தானே போனோம். நல்லா வாழ்றத பார்க்கணும். படாத கஷ்டம்லாம் பட்டுட்ட. அதுக்கு நானும் ஒரு காரணம். இனியாவது நீ சந்தோஷமா இருக்கணும்டா. சரி, இன்னொரு 1/2 அன் அவர்ல கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவான். யாரா? யார் நீ? அப்பா, சொல்லுடா, யார் நீ? என்னடா சொல்ற? நான் யாருன்னு தெரியாதா? உன்ன ஐயோ திரு, என்ன திரு நீ நல்லா ஓங்கி அடிச்சு போட்டு நான் யாருன்னு தெரியாதான்னு கேட்டா அவனுக்கு எப்படி தெரியும்? மண்டை குழம்பி போயிருக்காது. ஜீவா, வந்துட்டேன். டேய் டேய் டேய், உன்னை யார் இங்க வர சொன்னா? ஆபீஸ பாத்துக்கொண்டு தானே சொன்னேன். சொன்னடா, ஆனா உன்னோட ஃபைட் சீன் மாசா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அப்படியே பார்த்துட்டு போலாமேன்னு. ஜீவா, சரி சரி, நீ அடிச்சது செம்ம மாசா இருந்தது. ஏண்டா நான் அடிக்கவா செஞ்சேன்? அடிக்கலையா? பறந்து வந்து விழுந்தானேடா. ஏய் தர்மா, அறிவிடாம உட்காந்து பேன் பாத்துட்டு இருக்க. நான் உன்னை என்னடா பண்ண? சொல்ல மாட்டேன்டா. நீ யாரு? ஆனா உன்ன. ஏண்டா, ரத்னத்தோட மகனா நீ? ஏய் போறா போறா, தலையில போடுறா. என் மாமாவை பேர் சொல்றான்டா. இத போட்டுவான். ஏய், இங்க பாரு, சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்த. ஏண்டா நீ சும்மா சும்மா தேவையில்லாம பேசுவ. நாங்க அடிக்க கூடாதோ? அடிக்க என்னடா, மிதிக்க கூட செய்வேன். ஏய் திரு, கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்ன? நீ வந்ததும் அவனை மிதிச்ச. டேய் டேய், உதச்சான்டா. உதச்சனாலதானே பறந்து வந்து விழுந்தேன். ஹை, கரெக்டா? ஆமால, உதச்சிருக்க. சூப்பர் திரு, இந்த மாசம் பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். ஜீவா, ஏய் ஆபீஸ்ல மீட்டிங் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு சக்தியா ஆல்ரெடி போயாச்சு. அப்புறம் ஆபீஸ்ல ரத்ன மாமா, வைர மாமா, வீரா, இதுல வினோவும் ஜாயினிங். அதனால நோ ப்ராப்ளம். ஜீவா, சண்டை நடக்கிற இடத்துல நான் இல்லாம எப்படிரா? கேட்க மாட்டியே. டேய் டேய், உங்க பேச்சுவார்த்தையை அப்புறம் வச்சுக்கோங்க. என்ன எதுக்குடா அடிக்கிற? இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாம என்ன அடிச்சிட்டு இருக்க. என்ன சம்பந்தம் இல்லையா? ஏண்டா சிவானிக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு, அது என் தங்கச்சி நாயி. ஜீவா போடுறா. கை நோ. அது ஓகே. எது ஓகே? டேய், அப்படிதான். ரைட்டு. ஏ ஜீவா, இங்க பாரு. அப்பா, அப்படித்தான். கேளு திரு, நீ கேட்க கேட்க அவனுக்கு அடி விழுகும். டேய், என்னை பத்தி தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. என் தம்பி பசுபதி மாதிரி நான் அடி வாங்கிட்டு போக மாட்டேன். எனக்கு கொடுத்த நான் திருப்பி கொடுப்பேன். அப்பா, திருப்பி குடுடா.
டேய் டேய் எதுக்குடா அடிக்கிறீங்க? சொல்லுடா சொல்லு. அந்த சிவானிய ஒண்ணு நான் ஒண்ணும் பண்ணலையே. ஏண்டா சிவானிக்கும் உனக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா? வேற யார் யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லு. உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்றேன். ஏண்டா ஏன் தனியா வந்து மாட்டிக்கிட்டே நீங்க ரொம்ப பண்றீங்கடா. அடச்சி, பொம்பளை பிள்ளை கிட்ட வீர வசனம் பேச தெரியுது, இப்ப வந்து தனியா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற? ஏண்டா பொண்ணுங்க கிட்ட காட்டுற வீரத்தையும் தைரியத்தையும் இப்போ ஏன் கிட்ட காமிடா. என்ன சொல்றான்? இன்னைக்கு நான் வம்பு இழுத்ததுன்னா சேஷா கிட்ட. சேஷாக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை சிவானி சொல்லி சிவானி எங்கிட்ட சுத்தினாலும் இது கட்டுறதான் வந்து மாற்றோம். டேய் 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 ராம், இவங்கிட்ட என்னடா? இவங்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? இவனா ஏய் ராம், ஓ நீ பேட்டே கொண்டு வந்திருக்கியா? வா வா, நீ 2 போடு, நான் 2 போடு, போடலாம். வா வா, இதோ. ஏய் இங்க பாருங்க, வேண்டாம். ராம் ஸ்டார்ட்டா? ஏய் மேட்சாடா விளையாடுறீங்க? ஆரம்பிக்கலாம் ஜீவா. ஏய் வேணாங்கடா. ராம் ராம், என்ன பத்தி தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. எனக்கு கோபம் வராது. ஆஹா வந்தா அதான் வராதுன்னு சொல்றேனே. சீ, இவனை அடிக்கிறதே அசிங்கம். இதுல பேசாம போங்கடா. டேய் இங்க பாரு, இன்னொரு தடவை சேஷா கிட்ட போய் பேசுன ஏறி மிதிச்சிருவேன். ராம், சிவானிக்குனா நீ கேட்டு வா. அது என்னடா சேஷாவுக்கு கேட்டு வர? அப்பனா சேஷாவும் போற இவன் புத்திய மாத்தவே முடியாது. ஏய் இல்லடா, தங்கச்சியான்னு கேட்க வந்தேன். சீ, இவனா திருந்த மாட்டான்டா. உன் அம்மா தம்பி மாதிரி வினையும் தூக்கி உள்ள போடணும். நீயே சுகாதாரமா விட்டு வச்சிருக்கோம்ல, அதனால கொழுப்பு எடுத்து போய் இப்படிதான் பண்ணுவாங்க. திரு, பேசாம இவன் கொழுப்ப குறைக்க உன்னை பண்ணலாமா? என்னடா? ஏய் இங்க பாருங்க. போய் மூடு. ஜீவா நீ சொல்றா. இவன் மில்லுதானே இது சுத்தி ஒரு 10 ரவுண்டு ஓட விடுவோம். ஏன்னா 10 ரவுண்டா? ஓட விடு. எழுப்புங்கடா, அடிச்சு எழுப்புங்க. அடிச்சு ஓட விடு. அப்புறம் அது கொழுப்பு குறைதான் பாப்போம். இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்னடா தேவையில்லாத வேலை? நல்லா சேஷா கல்யாணமே வேண்டான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஒரு பொண்ணு மனசை எவ்வளவு நோக்கடிக்கிறோமா அவ்வளவு நோக்கடிக்கிறீங்களேடா. சிவா நீ சொன்னதான் சரி. உனக்குலாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நாளைக்கு பேசும்போது யோசிப்பான். கரெக்டா? ஓட விடுறதான் சரி. இதோ ஆரம்பிச்சிருவான். ஏய் எழுந்துரு. அதெல்லாம் முடியாது. என்ன ஓட விட்டானோ நான் அப்படியே வீட்டுக்கு ஓடிடுவேன். 10 ரவுண்டு எப்படிரா? நீங்களும் பின்னாடியே சுத்தி வருவீங்களா? ஏஹே, நாங்க எதுக்குடா சுத்தி வரணும்? சரத்து நீ எப்படிங்க? ஆமாமா, இத கண்டுபிடிக்க சரத்தா வரணும். ஏய் சிவானி உன்ன தைரியமா போறான், போய் அவனை அடிச்சு வெளுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம புருஷன் அப்படி வீரவசனம் பேசி அனுப்பி விட்டுட்டோமே. அங்க போய் என்ன பண்றானோ ஏது பண்றானோன்னு அதுக்கப்புறம் வந்த பதட்டத்துல நம்ம சரத்தண்ணா தான் இருக்காரே போலீஸ், போன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிருப்பா. கரெக்டா சரத்து? கரெக்டா? பேசாம நீயும் என் கூட வந்துரு. எப்பவுமே உன் கூட தானடா இருக்கேன். அதான் இந்த பிரைன். ஏய் என்னங்கடா எல்லாம் கூட்டா சேர்ந்துட்டு ஒரு பையனை அடிக்கிறீங்க? ஐயோ அடிக்கலையே. நீங்க யோசிச்ச பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். கொழுப்பு கூடி போச்சு, அதான் ஓவரா பேசுறான். கொழுப்ப குறைச்சிடலாமா? ஓட விட்டு தானே சரத்து? என்ன ஓட விட்டா நான் ஓடிடுவேண்டா. அப்படிலாம் ஓட முடியாதுடா. ஓடுவேண்டா, இப்போ ஓடுறேன்டா. ஜாக்கி உன்னை ஓட விட மாட்டான்டா. என்ன ஜாக்கியா? ஜாக்கி கிட்ட நம்ம பேசுறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டானா? ஜாக்கி கிட்ட பேசுறது தெரிஞ்சா நம்மளோட மாஸ்டர் பிளான் எல்லாம் தெரிஞ்சிருமே. நாங்க போட்ட பிளான் சக்சஸ் பண்றதுக்காக தான்டா இப்போ வரைக்கும் இப்படி உட்காந்து உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாம அப்பாவி மாதிரி கோல மாதிரி உங்ககிட்ட இப்படி நடிச்சு அப்புறம் பெரிய வேலைய பார்க்க பிளான் பண்ணிருக்கோண்டா. ஆனா ஜாக்கி. சரத்து, ஜாக்கியா? யாராது? அச்சச்சோ, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கதை முடிச்சதா? தூக்கி உள்ள போட்டுருவானோ? அதானே ஜாக்கியா? யாரா சரத்து? ஜாக்கி பாதுகாப்போட இவன் ஓடவா? ஐயோ பாதுகாப்புலாம் இல்லடா. ஜாக்கியே விரட்டி ஓட விடுவான். விரட்டினா ஏய் டாக்கா? ஆமாடா. என்ன நாயா? நாய் விரட்டி பாத்துருக்க? அது ஒரு ட்ரைனிங் நாய்டா. ஜாக்கி டேய் இது நாய் இல்லடா, பார்க்க டைகர் மாதிரி இருக்கு. ஜாக்கி கம் வா இவனை புடி. ஐயோ கடைசியில நாய்கிட்ட வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கலையே. இத விரட்டி இந்த கிரவுண்ட நான் 30 ரவுண்டு ஓடவா? ஐயோ கம் இவன் தான் புடி. அப்பா எடுத்தேன் பாரு ஓட்டம். சித்து போன் எடு சித்து. என்னாச்சு உனக்கு? 1/2 மணி நேரத்துல கூப்பிடுன்னு சொன்னா, ஆனா இப்ப போன் எடுக்கவே மாட்டேங்கிறானே. சித்து போன் அட்டன் பண்ணு.
என்னடா ஆச்சு? ஐயோ, பயமா வேற இருக்கு. நேத்துல இருந்து சரியா சாப்பிடலன்னு சொன்னான். இறந்திருக்க முடியல, நடக்க முடியலன்னு சொன்னானே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சித்து, சித்து போன் எடு சித்து. என்ன ஆச்சு உனக்கு? சித்து, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சித்தார்த்தா, சித்தார்த்தா எப்படி போய் பாப்பேன்? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சித்தார்த்த பாக்க சிந்து, சிந்துக்கு கால் பண்ணலாம். சிந்துவை எப்படியாவது கெஞ்சி சித்தார்த்த பார்க்க போக சொல்லுவோம். சிந்து நம்பரு, சிந்துக்கு கால் பண்ணுவோம். எல்லாம் என்னதான் பண்றாங்க? ஒருத்தர போனும் எடுக்க மாட்டேங்கிறான். லேட்டா எழுந்தது ஒரு குத்தமா? வீட்ல ஒரு ஆள் இல்ல. சாலாமா, சாலாமா, என்னடி? எங்க சாலாமா? வீட்ல ஒரு ஆள் கூட இல்ல. தம்பிய பார்க்க போயிட்டு இன்னும் யாருமே வரலையா? வரலடி, அங்க உன் அன்னிக்காரி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டாலாம். அதனால எல்லாரும் அங்க சாப்பிட்டுட்டு வரேன்னு அங்கே இருந்துட்டாங்க. என்ன சாலாமா, என்னையும் எழுப்பி விட்டுருக்கலாம்ல? ஆமாடி, அடிச்சு எழுப்பி விட்டாலும் எழுந்திருக்கிறது இல்ல. இப்ப சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே? வா. இவங்க எல்லாரும் அண்ணி வீட்டுக்கு போயாச்சு. மரகதத்தா வள்ளியக்காரா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கடி. அதுக்காக என்ன கூட்டிட்டு போக சொல்லிருக்கலாம்ல? ஏன்டி வீட்டுக்குள்ள இருக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கோ? வீட்டுக்குள்ள இருக்க இல்ல, யாருமே இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்கும். அடிய போடு. பாத்திரத்தை கழுவு. பாத்திரத்தை கழுவவா? அதான் போர் அடிக்குன்னு சொன்னியே. ஐயே, இல்ல, எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. கறி வலிச்சவளே. சரி சாலாமா, சாலாமா, நம்ம ஆபீஸ்ல மீட்டிங்கா? ஆமாடி, ஏன் கேக்குற? ஒருத்தரும் போன் எடுக்கல. எல்லாருக்கும் போன் போட்டு பாத்துட்டேன். அடி ஒட்டிச்சனா? இல்ல உன் அண்ணன்கடி, கொஞ்ச நாள் மரியாதை கொடுத்து பேசு. ஐயோ சாலாமா, அண்ணங்க கிட்டதான் அப்படி உரிமை எடுத்து பேச முடியும். வாய் உன் வாய் இல்லாட்டி ஒன்னத்துக்கு ஆக மாட்ட. சரி திட்டாதீங்க. சமையல் வேலை முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுடி. அப்பாவும் அண்ணன்களாம் வர இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. எல்லாது வரைக்கும் போன் பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால வரட்டும், வந்தது சாப்பாடு வைக்க வேண்டியதான். உனக்கு பசிக்குதாடி? எடுத்துட்டு வருவா. வேண்டாம் சாலாமா, அப்பா வரட்டும் சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரி சாலாமா. யாரும் போனும் எடுக்கல, எல்லாரும் பிஸி. அண்ணி வீட்டுக்காவது போயிருக்கலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். வீட்டுல இப்படி ஒத்தையில இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சே. சாலாமா கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டாங்க. சரி ஓகே, போய் பாத்திரத்தையாவது கழுவி கொடுப்போம். நம்மளோட சேவை இந்த வீட்டுக்கு தேவை. யார் இது? புது நம்பர்ல இருந்து வருது. ஹலோ சிந்து, உனக்கு புண்ணியமா போகுமா? பாமா போய் என் மகனை என்ன ஏதுன்னு பாருமா. ஹலோ, யார் நீங்க? ஏதோ ராங் கால் நினைக்கிறேன். சிந்து, நான் அபிமன்யு, சித்தார்த் அப்பா பேசுறேன். சித்தார்த் அப்பாவா? சிந்து கேக்குதா? ஹலோ, நீங்க எதுக்கு போன் பண்றீங்க? காலை கட் பண்ணுங்க. சிந்து ப்ளீஸ்மா, கட் பண்ணிடாத. சித்தார்த்துக்கு உடம்புக்கு முடியலமா. என்ன உடம்புக்கு முடியலையா? ஆமாமா, நேத்து இருந்தே முடியலன்னு சொன்னான். சாப்பிடவும் இல்லைன்னு சொன்னான். சாப்பிட முடியாம சாப்பிடலமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னேன். என்னால எழுந்திருக்க கூட முடியலப்பா, கொஞ்ச நேரம் படுத்துட்டு போறேன்னு சொன்னவன் இப்ப நான் திரும்ப கால் பண்றேன், போன் எடுக்க மாட்டேங்கிறமா. அம்மாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போய் என்ன ஏதுன்னு பாருமா. என்ன சொல்றீங்க? சித்தார்த்துக்கு இல்ல, நான் நம்ப மாட்டேன். என்ன ஏதோ பிராடு வேலை பாக்குறீங்களா? சிந்து, ஹலோ, நிறுத்துங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா போனை கட் பண்ணிடுங்க, எல்லாம் அவ்வளவுதான். ஐயா சிந்து, புரிஞ்சுக்கோமா. நான் கால்ல கூட விழுகிறேன். இப்ப போய் என் பையனை பாருமா. அவன் என்ன பண்றான் ஏதோ ஒண்ணுமே புரியல. பிளீஸ்மா, ப்ளீஸ் போய் பார்த்து என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லு பிளீஸ்மா. ஹலோ, நடிக்காதீங்க, போனை கட் பண்ணுங்க. அம்மா, என் புள்ள மேல சத்தியமா, என் புள்ள மேல சத்தியம். அவனுக்கு முடியல, போன் பண்ணா எடுக்கல. போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுமா பிளீஸ்மா. அம்மாடி, என் அம்மாவா உன்னை பாக்குறேன், என் கடவுளா பாக்குறேன். இப்போதைக்கு உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல. என் புள்ளைய போய் பாருமா. என்ன சொல்றாரு? அப்படி இதெல்லாம் உண்மையா? சித்தார்த்துக்கு முடியலனா? சிந்து பிளீஸ்மா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். வந்து உங்க அப்பன் காலில் விழுக சொல்றியா? விழுகுறேன். செத்து போக சொல்றியா? உயிரை கூட விடுறேன். எனக்கு என் புள்ள முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். பிளீஸ்மா, அவனை போய் பாரு. சிந்து, போறேன். பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா. இது என்னோட நம்பரு. அவன் போனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் சீக்கிரம் போமா, போ. ஓகே, காலை கட் பண்ணுங்க. சரத்து, அச்சச்சோ, வீட்ல யாரும் இல்லையே. நான் யார கூட்டிட்டு போறது? யாரும் போன் பண்ணாலும் எடுக்கல. வீட்ல சுபா, மரகதத்தை, வசுகி, அணி, வள்ளியக்கா யாருமே இல்லையே. சாலமா இப்ப கூப்பிட்டா சாலமா முத நம்மள போக விடுவாங்களா? வைஷாமா கூட ஓகே சொல்லுவாங்க. ஆனா சாலமா, ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது?